நிறைய பேருக்கு இன்வெஸ்டிங் பண்ணணும், ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணுன்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கூட தெரியாமல் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு யார் இந்த மணியை எடுப்பாங்க அண்ட் மணி எப்படி வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்ற 2 கான்செப்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்டு முதல்ல எப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்ன கெயின் அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட்டு விஷயத்த நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா, உங்களோட புரோக்கர் அதாவது ஏஞ்சல் ஒன், க்ரோ, அப்ஸ்டாக், ஜெரோதா, அது மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. அந்த ஆப் மூலமாக நீங்கள் ஒரு டிமெட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு சிம்பிளாக நீங்கள் வந்து உள்ளே இருந்து ஷேர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். சரி, எனக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வேணும் அப்படின்னா ஒரு சில அதேமாரி ஆப்பில் வந்து மியூச்சுவல் ஃபண்டோட ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி அந்த ஃபீச்சர்ஸ்லாம் உள்ள நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு கொடுத்து ஈஸியாக நீங்கள் பண்ண முடியும். சரி, இப்படி நீங்கள் நார்மலாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். இன்வெஸ்டிங் அப்படின்றது கெயின் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் இன்னைக்கு வாங்குறீங்க. சிம்பிளாக ஒரு சாக்லேட் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு சாக்லேட் வந்து ₹1 இன்னைக்கு விற்கிது. அண்ட் இதுவே வந்து 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாக்லேட் ₹3 ₹4 கிட்ட இருக்கும். நீங்கள் ₹1 வாங்கின சாக்லேட். நீங்கள் வந்து ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, அது கேட்டனா இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. இன்ஃப்ளேஷன் அப்படின்னா பணவீக்கம். அதாவது இன்னைக்கு வாங்குற பொருள் வந்து நாளைக்கு அது ரேட் அதிகமாகிடும் அப்படின்ற ஒரு சொல்லுவாங்க. ஆனா நம்ம மணி வந்து பேங்க் அக்கௌண்ட்லயோ ஒரு விஷயம் நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகாது. இது எஃப்டில போட்டோம் அப்படின்னா ஒரு சில பர்சன்டேஜ் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகும். பட் அதே மாதிரி மணி இன்ஃப்ளேஷன் எப்படி ஆகுதோ அதே மாதிரி நம்ம ப்ராடக்ட் நம்ம இருக்க மணி விஷயம் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரே சொல்யூஷன் இன்வெஸ்டிங் மட்டும்தான். அப்படிங்க ப்ராப்பர் வேலை இன்வெஸ்டிங் பண்ணீங்க அப்படின்னா ப்ராப்பராக ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி இன்வெஸ்டிங் அப்படின்ற இன்னொரு விஷயம் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நீங்க இந்த கம்பெனில ஒரு ஓனரா இருப்பீங்க. ஒரு நார்மலா வந்து அந்த கம்பெனில வந்து இவ்வளவு பெரிய கம்பெனில ஓன் பண்றது, ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றது அப்படின்ற விஷயம் வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும். பட் அந்த கம்பெனியோட வாட் எவர் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எது வேணாலும் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. சிம்பிளா சொன்னா ஒரு ஐடிசி ஷேர் இருக்கு. ஐடிசி அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், ஒரு டாப் கம்பெனின்னு சொல்லிட்டு. அந்த கம்பெனியில் நீங்கள் வந்து வாங்குற அந்த அளவு கம்பெனி வந்து பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ கோடிக்கணக்கில் ஆகும். பட் ஆனால் அப்படி சிம்பிளாக நீங்கள் ஐடிசி ஷேர் வாங்குனீங்க அப்படின்னா ஒரு 1000s வாங்குனீங்க அப்படின்னாலுமே மிகப்பெரிய ஒரு கெயினை கொண்டு வர முடியும். சரி, ஓகே, இந்த எல்லாமே இன்வெஸ்டிங்கில் கெயின் இருக்குது. அண்ட் இன்னொரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டிங்கில் ஒரு சில நெகட்டிவிட்டி இருக்குது. அண்ட் என்ன நெகட்டிவிட்டி அண்ட் எப்படி வந்து இந்த இன்வெஸ்டிங்கை வந்து பெட்டராக கொண்டு போகலாம் அப்படின்றத பார்க்கணும். சரி, இன்னொரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ட்ரேடிங் அப்படின்னா ஒரு ஷார்ட் டைமில் வாங்கி அதுலேருந்து ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணி அது பண்ணுற விஷயங்கள். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. கம்யூனிட்டிஸில் பண்ணலாம், டெரிவேட்டிவ்ஸில் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் ட்ரேடிங் பண்ண முடியும். அப்படி ட்ரேடிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை வந்து நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் நான் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு என்ன மாதிரி இண்டிகேட்டர்ஸ் வேணும், என்ன மாதிரி விஷயங்களுக்கு வந்து நான் அனலைசிஸ் பண்ணணும். இன்வெஸ்டிங் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. ட்ரேடிங் பண்ண போகிறாங்க அப்படின்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. டெக்னிக்கல் அனாலிசிஸில் நீங்கள் மார்க்கெட் சார்ட் வந்து என்ன மாதிரி போகுது, அதாவது அந்த ஸ்க்ரீனில் இருக்க விஷயங்கள் வந்து என்ன மாதிரி போகுது அண்ட் அந்த மாதிரி எந்த விஷயங்கள்லாம் வந்து அஃபெக்ட் ஆகுது, எந்த விஷயங்கள்லாம் அஃபெக்ட் ஆகும் ஃபியூச்சரில் அப்படின்றத பார்த்து டக்குன்னு டிசைட் பண்ணுவாங்க. வித்தின் ஒரு எப்படி சொல்றது 1 day or 2 day or 3 days அப்படின்ற ஒரு லெஸ் தென் ஒரு 6 monthக்குள்ளேயே ஹோல்ட் பண்ணி முடிச்சு இது பண்ணிடுவாங்க வேலை. பட் ஆனால் இதுவே இன்வெஸ்டிங் அப்படின்னு லாங் டேர்மாக இருக்கும், மோர் தென் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் லாங் டேர்மில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம், ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க பண்ணலாம், லட்சக்கணக்கான மாதக்கணக்கான நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். எப்படின்னா ஒரு கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ பார்க்க வேண்டியதாக இருக்கும், ஒரு பேலன்ஸ் ஷீட் பார்க்க வேண்டியதாக இருக்கும். நிறைய விஷயங்கள் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இதுவே ட்ரேடிங்லும் அதே மாதிரி தான் இருக்குது, ஆனால் டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்கும். சரி, ஓகே, நீங்கள் நார்மலாக இன்வெஸ்டிங்குள்ளே போகிறேன், நார்மலாக ட்ரேடிங்குள்ளே போகிறேன், எனக்கு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு நினைச்சாலும் ஒரு விஷயங்கள் முக்கியமாக இருக்குது. ட்ரேடிங் நீங்கள் சம்பாதிக்கிற காசு வந்து ஒருத்தவங்க தான் அடிப்பாங்க. அந்த ஒருத்தவங்க யார் அப்படின்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். அதே மாதிரி டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அப்படின்ற டொமஸ்டிக் இன்வெஸ்டர் யார் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நம்ம மாதிரி ஒரு ஃபண்ட் மேனேஜர்ஸ், ஐசிஐசி, எஸ்பிஐ ஃபண்டு, அந்த மாதிரி நிறைய ஃபண்டுஸ் இருக்கும். அந்த ஃபண்டு எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் அசெட்டில் போட்டு அதை பர்டிகுலர் ஸ்டாக்கில் போட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அந்த மாதிரி கெயின் பண்ணுற விஷயங்கள்லாம் தான் இருக்கும். அண்ட் இதே ஃபாரின்லேருந்து பண்ணுறோன்னா லம்பாக போடுவாங்க, நிறைய அமௌண்ட் போடுவாங்க. லைக் க்ரோஸ் கணக்கில் 1000 crores 2000 crores அப்படின்றலாம் ஒரு விஷயங்கள் பண்ணுவோம். மார்க்கெட் வந்து அந்த இடத்துல ஸ்பைக் அதிகமாக மார்க்கெட் அப்படி அந்த மார்க்கெட்டை ஏற்றி நல்லா ஒரு அக்குமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த 2 ஃபேஸ் இருக்கும். அந்த அக்குமுலேஷன் ஃபேஸ் அப்படின்னா மார்க்கெட் டவுன் ஆகிட்டு போகும்போது அந்த ஷேர் வந்து நல்லா மேலே போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன், நான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா எஃப்ஐஐ வந்து
ஜஸ்ட் அந்த இடத்துல வாங்கிட்டு ஜஸ்ட் எல்லாருமே மார்க்கெட்டை வந்து அப்பாயை கொண்டு வைப்பாங்க. அப்படி மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து எஃப்ஐயோட ஸ்ட்ராட்டஜிஸ்னால தான் மார்க்கெட் வந்து ஏறுது இறங்குது. அண்ட் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் நல்லா நினச்சிட்டு இருக்கோம். பட் ஆனால் எஃப்ஐ அந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ் வந்து டவுனில் தான் போகும். பட் இட் சேம் டைம் வந்து எஃப்ஐ அந்த இடத்துல இருக்கிறதுனால தான் இந்தியன் கெயினுக்கும் அதிகமாக இருக்குது. பட் இந்த மூணாவது பாயிண்ட் வந்து யார் வந்து மணி லூஸ் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல ப்ராஃபிட் வந்து ஒரு இடத்துல லாஸ் வருது அப்படின்னா ஏதோ ஒரு பீப்புள் வந்து லாஸ் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு பீப்புள் வந்து கெயின் பண்ணுறாங்க. அப்படி அந்த பீப்புள் யாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கெயின் பண்ணுறவங்க மேக்ஸிமம் எஃப்ஐயாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா லார்ஜ் லம்சம் ஆஃப் அமௌண்ட்டை போட்டு அந்த அமௌண்ட்டில் வந்து மார்க்கெட்டோட கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. கண்ட்ரோல் எடுத்த பிறகு மேக்ஸிமம் ஆஃப் ப்ராஃபிட் வந்து ரீட்டைல் டீலர்ஸ், அதாவது நார்மலாக சின்ன ட்ரேடர்ஸ், நார்மலாக நீங்கள் இண்டிவிஜுவலாக இருக்க பீப்புள்ஸ், அதாவது 1000 ரூபாய் 2000 ரூபாய் 3000 ரூபாய் ஈவன் லாக்ஸ் கணக்கில் போட்டு கூட வந்து எடுக்க முடியாமல் போனவங்களுக்கு நிறைய பீப்புள் இருக்காங்க. அப்படி அந்த மாதிரி பீப்புள்கிட்ட இருக்க மணியை தான் நம்ம இங்கே வந்து எஃப்ஐஏ கிட்ட கிடைக்குது. அண்ட் இந்த மாதிரி மணியை வச்சு லாக்ஸ் கணக்காக கோர்ஸ் கணக்கில் ஏன் பண்ணுறாங்க ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். அண்ட் நீங்கள் சும்மாவே நீங்கள் ஒரு ட்ரெயினிங் ஆப்பில் ப்ரோக்கர் ஆப்பில் சும்மாவே போடுவாங்க ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் 9 out of 10 வந்து தோற்றுருக்காங்க. நிறைய பேர் லாஸ் தான் ட்ரேட் பண்ணுறாங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாமே லாஸ் தான் பண்ணுவாங்க. 99% நீங்கள் எல்லாமே இந்த 1%க்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்ற இந்த ரீசன் என்ன பண்ண எஃப்ஐ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸை நம்ம டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா ரைட் ஸ்ட்ராட்டஜி வேணும். அந்த ரைட் ஸ்ட்ராட்டஜியோட கரெக்டாக அச்சீவ்மெண்ட் பண்ணுறவங்க தான் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ். இந்த ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் எல்லாமே கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியும், அதுக்கு எப்படி வந்து பெட்டராக கொடுக்க முடியும் அப்படின்றத விஷயத்த கம்ப்ளீட்டாக சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறதுனால தான் பெட்டரான ஒரு பிளானிங்கான அப்ரோச் நம்மளுக்கு கிடைக்குது. அந்த விஷயங்கள் பண்ணுறதுனால தான் நம்மளோட கெயின் கிடைக்குது. அப்படி அந்த மாதிரி விஷயங்கள் போகணும், அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த சேனல் தான் நான் அது